ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் வறுவலுக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சோண்டு ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் லைட்டாக வறுத்து அரைச்சி வச்சுட்டேன். வறுத்ததை இந்த இடிக்கல்லில் போட்டு கொஞ்சம் நல்லா இடித்து பிடிச்சிக்கணும். ஏற்கனவே ஆவியில் வேக வச்சுருக்கிறேன். ஆவியில்னா நான் ரைஸ் குக்கர் இருந்தனால அதை ரைஸ் மாதிரி வச்சேன். ஆவியில் முதலே வேக வச்சுட்டோம்னா நமக்கு அதை ரொம்ப போட்டு வேக வைக்க வேண்டிய அவசியம் வராது. சத்துக்களும் வீணாகாது. ஏன்னா ஆவியில் தானே வேக வைக்கிறோம். வேக வச்சு தண்ணி கீழெல்லாம் ஊற்றலையே. அதனால் அப்படி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா பிடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா அழகாக அதை கிண்டணும். போட்டு ரொம்ப கிண்டணுன்னா ரொம்ப வேக மாதிரி குழஞ்சிரும் அந்த வாழைக்காலாம். ஏற்கனவே நம்ம இடித்து வச்சுருந்த மிளகாய், சீரகம், கொஞ்சம் பூண்டு, தேங்காய் அதெல்லாம் நம்ம போட்டாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன், ப்ளைன் சில்லி தூளும். அப்புறம் எல்லாத்தையும் போட்டு கிண்டின பிறகு ஜம்முன்னு இருக்குது. இப்போது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்போ காரமோ வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா இது அவ்வளோதான். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வாழைக்காய் பண்ணால் நமக்கு ருசியாக சாப்பிடலாம். வாழைக்காய் எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டு தான். அதில் இது ஒரு வகை. ஓகேயா? அதான் ஷேர் பண்ணுறேன்.